ஹாய் கைஸ், நான் வெறுங்குழம்பு வைக்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், தேவையான பொருள் ஒரு வெங்காயம், ஒரு பல்லாரி, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய். எண்ணெய் சூடாகின நேரத்தில் 2 வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வெங்காயம் வதங்கினோடனே ஒரு கத்திரிக்காயை போட்டு வதக்கணும். ரெண்டும் வதங்கின நேரத்தில் தக்காளியை போட்டு வதக்கணும். தக்காளி வதங்கின நேரத்தில் 4 பச்சை மிளகாய் போட்டு வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் உருளைக்கிழங்கு போட்டு வதக்கணும். வதக்கிட்டு வெட்டி வச்ச முருங்கைக்காவை உள்ளே போட்டு வதக்கணும். திரித்து வச்சுருந்த தேங்காய், சீரகம், உள்ளியை போட்டு உள்ளே ஊற்றணும். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு கிளறிட்டு மூடி வைக்கணும். கரைச்சி வச்சுருந்த புளி கரைசலை உள்ளே ஊற்றணும். ஊற்றிட்டு மூடி வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், தாளிசம் பண்ண ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சூடாகின நேரத்தில் கடுகை போட்டு பொரிய வைக்கணும். கடுகு பொரிஞ்சு வந்த நேரத்தில் சின்ன உள்ளி, கருவேப்பிலை போட்டு ஊற்றணும் குழம்புக்குள்ளே. வெறுங்குழம்பு ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெறுங்குழம்பு எப்படி வைக்கணும்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க.